அதனால தயவு செய்து கேட்ட வார்த்தைகளை தியானம் செய்து கொண்டே இருங்கள், நினைத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக பிரச்சனைகள் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே இருக்கின்ற பொழுது சொன்னாரே ஆண்டவர் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணி அதை ப்ரொக்ளைம் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டோம். இன்னும் சில பேர் எப்படி இருக்கோம், சீமு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு சொல்றார் ஆவியானவர், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் என் அன்பை உணர்ந்த பிற்பாடும் எத்தனை சிலுவை தியான கூட்டத்துக்கு வந்துட்ட, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நான் உன்னோட கூட பேசிட்டு இருக்கேன், ஆனாலும் இன்னும் நீ அந்த பழைய சீமு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கியே, தயவுசெய்து சிபி வாழ்க்கைக்கு வா. சிலுவைக்கு பின்னாடி வாழ்கிற வாழ்க்கை அது மகிமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது வெற்றியின் வாழ்க்கை, அது நம்பிக்கையின் வாழ்க்கை. இதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. இது ஒரு டைம் பாஸ் இல்ல, பெரிய சத்தியம். சாத்தான் வெட்டிய குழியில அவனே விழ வச்சதுதான் கிறிஸ்துடைய மரணம். ஹல்லேலூயா. ஆண்டவரை அழிக்கும்படியாக, ஆண்டவர் மரிக்கும்படியாக பிசாசு என்ன நினைச்சான்? பிசாசும் அப்படித்தான் நினைச்சான், பரிசேயரும் அப்படித்தான் நினைச்சாங்க, சரிசேயரும் அப்படித்தான் நினைச்சாங்க, ரோம சாம்ராஜ்யம் அப்படித்தான் நினைச்சிச்சு. முடிஞ்சிச்சு கதை. இனிமே இவனால நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணணும்? சாத்தானி அதிகாரத்தை எல்லாம் உரிச்சிட்டார். ஹல்லேலூயா. உரிச்சிட்டார். சொல்லுங்க. சிலுவையில் நாம் பெற்றுக்கொண்டதான பெரிய ஆசீர்வாதம், அவனுடைய எல்லா அதிகாரங்களும் உரிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு எதிராக அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இஃப் யூ பிலீவ் இன் ஹிஸ் வேர்ட்ஸ். உனக்கும் ஆண்டவருக்கும் உறவு நெருக்கமாக இருக்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நீ உண்மையாய் நம்புகின்ற பொழுது, சாத்தான் அதிகாரமெல்லாம் முறிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இது வெறும் வார்த்தையில் சும்மா அப்பப்போ பேசுறதில்ல. உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிறதான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது போகும் என்பது வார்த்தையில் அது சத்தியம். ஆமென். இந்த அவனால இவளால அப்புறம் பில்லிசனியை வச்சுட்டாங்க. எவனும் ஒன்றும் வைக்க முடியாது. எவன் என்ன வச்சிருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? உரிச்சு போட்டாரு. ஹல்லேலூயா. முறிச்சு போட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இதான் சிபி வாழ்க்கை. சிலுவைக்கு பின்னான வாழ்க்கை இதுதான். வெற்றி வாழ்க்கை, நம்பிக்கையின் வாழ்க்கை.